ஆகப்பட்டது நேயர்களே, இன்றைக்கு தை அமாவாசை. பெரிய அமாவாசை ரெண்டே தான். ஆடி அமாவாசை, தை அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, மார்கழி அமாவாசைலாம். இந்த அமாவாசையில் என்னன்னா இருட்டு அதிகமாக இருக்கும். அமாவாசைனால இருட்டு தான், இருட்டு அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் என்னன்னா வெளிச்சமும் பிரகாசமாக இருக்கும். இந்த இருட்டு என்றால் அறியாமல் அதில் நாம் விளக்கொலியில் வச்சு படிச்சுட்டோம்னா வர வெளிச்சமாக இருக்கிற நாட்களில் நம்மளோட வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அதுதான் அமாவாசை. இதுக்கு தான் வெளிநாடுகள்லேருந்தும் ஓடோடி மக்கள் வராங்க. இங்கே வந்து தை அமாவாசை, இதில் கடல் நீராடுறது. முதல்ல நம்ம உடலை சுத்தப்படுத்திக்கணும். உடலை சுத்தப்படுத்தும் போதே மனசு சுத்தமானதை நீங்கள் கவனிப்பீங்க. மனசு சுத்தமானது எப்படி கவனிப்பீங்கன்னா, ஃபஸ்ட்டு கோபம். ஒரு இடத்துல ஜில்லுன்னு தண்ணியில் இறங்கிட்டீங்கனாலே கோபம் காணாமல் போயிடும். அப்புறமா ஒருத்தர் மேலே ஒரு பயங்கர காழ்ப்புணர்ச்சி, வெறுப்பெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த தண்ணியில் ஜில்லுன்னு இறங்கிட்டோ, இல்லாட்டி நல்லா குளிர்காலத்தில் வெதுவெதுப்பான தண்ணியில் இறங்கும் போதோ அந்த உங்கள் சோல் லிஃப்ட் ஆகும்போது அந்த ஆள் மேலே, அந்த நபர் மேலே இருக்கிற அந்த காழ்ப்புணர்ச்சியோட தன்மை கொஞ்சமேனும் குறையும். அது தின்னும். மொத்தமாக எராடிக்கேட் ஆளுனா கூட இது ஒரு பெரிய அற்புதம் இல்லையா? ஒரு செயற்கையாக நம்ம பண்ணுற ஒரு செயற்கையாக இல்லை, ஒரு வலுக்கட்டாயமாக நம்மளை திணிச்சு ஒரு வேலையை பண்ணும்போது நமக்குள்ளே இயற்கையாக கட்டுப்படுத்த முடியாத சிலது அதனால் நினச்சாலே எரிச்சலாக இருக்கும். ஐயோ பேரை கேட்டாலே நாயே அப்படின்னு இருக்கிறதெல்லாம் சாதாரணமாக நாயே எப்படி இருக்கு நாயே அப்படின்ட்டு அதையே இனிமையாக ஆக்கிடுவோம். இது நம்மளுடைய ஆற்றல் அதிகமாக்கி நமக்கு சகல பல செல்வங்களையும் வெற்றிகளையும் தரத்துக்கானது தான் இந்த தை அமாவாசை ஸ்நானம். அதுக்கு சம்மந்தமான உடம்பை சுத்திகரிச்சுட்டு அதுக்கப்புறமா பண்ண வேண்டிய கிரியைகள். என்ன கிரியைகள்? எல்லோரும் நல்லா இருக்கிற சாதாரண மக்களுக்கு ஒன்றும் கிடையாது. நல்லா வயிறார சாப்பிட்டுட்டு நல்லா ஷேவ் அடிச்சுட்டு நல்லா அது ஈடியு குளோன் ஜில்லுன்னு ஒரு தண்ணியை உள்ளங்கையில் விட்டுண்டு அப்படியே ஜில்லுன்னு இருக்கணும். அது மாதிரி அடிச்சுட்டு சென்ட் அடிச்சுட்டு நல்லா வேஷ்டி கட்டிட்டு அப்படியே வீட்டில் இருக்கிற காசை தூக்கி பாக்கெட்டில் போட்டுட்டு அப்படியே கடத்தலை பக்கம் போய் வேலை சாப்பிட்டுட்டு மல்லாக்கப்பட்டு தூங்கிடணும். இதுதான் கிரியை. சில பல வீட்டு இது பண்ணக்கூடாது, வேறு சிலது பண்ணணும். இல்லாட்டி உண்டை கட்டி விடணும்னா அந்த உண்டை கட்டி விழுறத தவிர்க்கிறதுக்கு உண்டானது என்ன பண்ணணுமோ அதை அவங்கவுங்க வீட்டில் கேட்டுக்கோங்க. அதை பண்ணிவிட்டு சாப்பிட்டு திருப்பி தூங்கிடணும். தூங்குறது தாங்க தை அமாவாசை. தூங்கணும். மத்தியானம் தூங்கி பாருங்கள், செம்மையாக இருக்கும். பாய்.